வணக்கம். அரியலூர் மாவட்ட தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மொத்தம் 941 வழக்குகள் முடிக்கப்பட்டு ரூபாய் 4,80,60,296க்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம், மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழிகாட்டுதலின்படி அரியலூர் மாவட்டத்தில் இயங்கும் அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம், செந்துறை மற்றும் ஜெயங்கொண்டம் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க இன்று அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, ஜெயங்கொண்டம் மற்றும் செந்துறை வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பாக தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தினை அரியலூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் ஆகிய திருமதி டி. மலர்வாளாண்டினா அவர்கள் துவக்கி வைத்து தலைமை தாங்கினார். தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமதி மணிமேகலை முன்னிலை வகித்தார். அரியலூர் முதன்மை சார்பு நீதிபதி திருமதி ரைக்கானா பிரவீன், கூடுதல் மகளிர் நீதிமன்ற நடுவர் செல்வி ஜெயபிரதா அவர்கள் ஒரு அமர்விலும், கூடுதல் சார்பு நீதிபதி திரு ராஜா, கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி செல்வி லாவணியா அவர்கள் இரண்டாவது அமர்விலும், குற்றவியல் நீதித்துறை நடுவர்கள் திருமதி சங்கீதா சேகர் மற்றும் திருமதி சொப்னா ஆகிய குற்ற வழக்குகளுக்கான அமர்விலும் கலந்து கொண்டனர். ஜெயங்கொண்டத்தில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் வட்ட சட்ட பணிகள் குழு தலைவர் திருமதி லதா, சிறப்பு சார்பு நீதிபதி திரு ராஜா மகேஸ்வரர், திருமதி அனிதா கிறிஸ்டி, முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிபதி தனலட்சுமி, கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிபதி திரு கனதாசன் மற்றும் நீதித்துறை நடுவர் திரு பாலா ஆகியோர் மக்கள் நீதிமன்ற அமர்வில் கலந்து கொண்டார்கள். மாவட்ட சட்டப்பணிகள் குழு செந்துறையில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு வரதராஜன் மற்றும் வழக்கறிஞர் திரு பொன் காமராஜ் ஆகியோர் அமர்வில் கலந்து கொண்டார்கள். மொத்தம் 3336 வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டதில் 2 காசோலை வழக்கிற்கு ரூபாய் 4,80,000, 14 சிவில் வழக்குகளுக்கு ரூபாய் 1,31,93,460, 33 மோட்டார் வாகன விபத்து வழக்குகளுக்கு ரூபாய் 2,76,22,000, 515 சிறு குற்ற வழக்குகளுக்கு ரூபாய் 8,71,900, ஒரு குடும்ப வன்முறை வழக்கும், மேலும் ஜெயங்கொண்டம் நிலம் கையகப்படுத்துதல் வழக்கில் 289 வழக்குகளுக்கும் தீர்வு காணப்பட்டது. தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி வழக்குகளில் வங்கி வழக்குகளுக்கான அமர்விற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் திரு ஆர். உத்தராபதி, திரு என். முத்துகிருஷ்ணன் மற்றும் திரு எம்.ஜி. செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். மேற்படி வங்கி வழக்குகளில் 87 வழக்குகள் சுமூகமாக பேசி முடிக்கப்பட்டு ரூபாய் 58,92,936 தீர்வு காணப்பட்டது. மொத்தமாக 941 வழக்குகள் ரூபாய் 4,80,60,296 மதிப்பில் தீர்வு காணப்பட்டது. மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தினை அனைத்து ஏற்பாடுகளையும் அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர், சார்பு நீதிபதி திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் ஊழியர்கள் செய்திருந்தார்கள். மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்.பி. ரவிச்சந்திரன்.